நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 4:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 3:29 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:29 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாந்த குணத்துடன் பேசக்கூடிய சூழல் உருவாகும். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி இருக்கக்கூடுங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்குங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். எடுக்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சாதகமான பலன் தேடி வரக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை இருக்கக்கூடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். நிதானமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தக்க சமயத்தில் நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து அமைதி காண்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடைய போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இன்றி ஏற்படக்கூடுங்க. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் ஒரு பக்கம் கை கொடுங்க. எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அணுகும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக யோசித்து எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று மனதிற்குள் தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று பெரிய அளவில் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும். மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். கூடுதல் உழைப்பினால் பண வரவு சீராகும். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும்.
பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். பண வரவு திருப்தியாக இருக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். எதிலும் மகிழ்ச்சி கூடும். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விட முடியுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுத்து செல்ல பாருங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பய உணர்வு வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். இன்று நீங்க சாந்த குணத்துடன் பேசி பழகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாட்டம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். தொழில் நெருக்கடியில கண்டிப்பாக சரி கடித்துக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். என்று உங்களுக்கு சம்பாதிக்கும் திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மகிழ்ச்சியான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க பரபரப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மங்கள செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறக் கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். அதிக பண வரவில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை வச்சு இருக்குங்க. உதவி என்று வருபவருக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறிய பிரச்சனைகளை கூட நீங்க வெகுவாக அணுகி வெற்றி கொள்ள முடியுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் இருக்கட்டும். லாபம் கண்டிப்பாக கூடும். கடின உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி தேடி வர கொடுங்க. சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய பக்குவம் உருவாக கொடுங்க. சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொஞ்சமாக பண வரவில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். கவனமுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும்.
தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிரமங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க தொழில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு வாகன பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடுங்க. பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மங்கள செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது நல்லது. நல்லவரின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். இன்று பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சங்கடமான சில சூழல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அரும்பாடுபட்டு சிரமம் ஏற்பட்டு பின்னர் எதையும் சாமர்த்தியமாக செய்ய முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிதானமாக இருந்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்று உங்க வாழ்க்கையில சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் பொறுத்தவரை சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்தால் மட்டுமே முன்னேறி செல்ல முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி உங்களுக்கு அடுத்த கட்டத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். இன்று மன தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் வெற்றி நடைபோடுவீர்கள். தகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியுலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. மனம் கண்டிப்பாக நெகிழ்ச்சி அடையக்கூடும். ஆயில்யம். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கொடுத்த வேலையை திறமையாக செய்து முடிப்பீர்கள். நல்லவர்கள் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனம் மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு வாகன பாதுகாப்புல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது மிக சிறப்புங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நீண்ட நாள் ஆசைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மனம் தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை இன்று குறைத்துக் கொள்வீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்குங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. வீண் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உறவிடம் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன செலவுகளை இன்று சமாளிக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள், காதல் வெற்றி நோக்கி செல்லும்.
என்று மாணவர்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க கொடுங்க. விருப்பமான பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பய உணர்வு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். இந்த நாள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகினால் வெற்றி சுலபமாக்கப்பட்டுவிடும். உத்திரம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். எந்த காரியத்தை முதலில் முடிப்பது போன்ற குழப்பங்கள் இருக்கக்கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மற்றவரை நம்பி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குறுக்கீடு ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் திறமையாக இன்று நீங்க வாழ்ந்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று எதிலும் பய உணர்வு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்குங்க. ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அடுத்தவரை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். கவனமாக கொஞ்சம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆரோக்கியத்திற்கு ஆறுதலை கொடுக்குங்க. மனோதைரியமும் வெளிப்படக்கூடும். வெற்றிக்கான சூழும் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நேரம் காலம் தவறாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் மட்டுமே சிரமம் இருக்கும். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைதிவிடக்கூடும். விரும்பிய உணவுகளை கண்டிப்பாக உண்டு மழுவீர்கள். வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அஸ்தம். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு பய உணர்வு கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. சித்திரை. இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேறி செல்வீர்கள். தகுந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நட்பு வட்டமும் இன்று பெருகக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். சில சங்கடமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். விரும்பிய உணவுகளை கண்டிப்பாக உண்டு வாழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் திறந்து விடக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வாகன யோகங்கள் இன்று ஏற்படக்கூடும். மிதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலைக்கு மேலதான் உங்களுக்கு எல்லாவித நல்லது நடக்கக்கூடும். சில காரியங்களை நீங்க அலட்சியமாக எதிர்கொள்வீர்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பணிகள் உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடுங்க. அடுத்தொரு பார்வையில் அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டாம். இன்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். மனோதைரியமும் கண்டிப்பாக கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சூழ்நிலையை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் அற்புதமாக அமையுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வழக்கு விவகாரங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து வெற்றி வாகையும் சூட முடியுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித வலிமை ஏற்படக்கூடும். உயர் பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை அமர்த்திக் கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வது நல்லது. திறமைகள் கண்டிப்பாக துளிர் விடக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்து விடக்கூடுங்க. அடுத்தவருக்கு சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். சுவாதி. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். எதிலும் வேகம் கூடிவிடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் அதிகம் பேச வேண்டாம். கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நடைமுறை சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சுமாரான பணவரவு தான் இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டும். பணவரவு சராசரி அளவில் இருக்க கொடுங்க. சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மட்டும் மிக சிறப்பு. கவனத்துடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் இன்று இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. நல்ல மதிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு பண வரவு சராசரி அளவில் இருக்கக்கூடும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படக்கூடுங்க. சிக்கனமாக எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நல்ல மதிப்பை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தொழில் ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பேச்சாற்றல் வெளிப்பாடு கூடும். எந்த விஷயத்தையும் நீங்க கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் நேர்மை காட்டும் நாளாக இருக்கக்கூடும். நண்பரிடம் பேசி மன மகிழும் சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. சிந்தனை திறன் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு சிறப்புடன் எடுத்து செல்வீர்கள். உயர் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்குங்க. நிலையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக கல்வியில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் நேரத்தை செலவிடாமல் இருக்க வேண்டும். நேரத்தை செலவிட்டாலும் ஒரு நல்ல காரியங்களுக்கு செலவிட பாருங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. தனுசு ராசினியர்கள் காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காதலில் நீங்க விட்டுக் கொடுப்பது சிறப்பு. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. மன பதட்டம் மட்டும் வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடும். நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. தனவரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சில விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்று பரிகாசத்துடன் பேசுவரிடம் விலகி இருக்கிறது நல்லது. சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். திட்டமிட்ட இலக்கை இன்று சிறப்பாக அடைய முடியும். கால அவகாசம் கொஞ்சம் தேவைப்பட கொடுங்க. எதிலும் கூடுதல் வருமானம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் பண செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகத்தை பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடிவிடும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. இன்று வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடக்கூடும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். சுமூகமாக எல்லாம் இருக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பணவரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. இன்று நேரத்தை செலவிடுவது ரொம்ப நல்லது. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செயல்பட வேண்டும். வாகன யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலர் உங்களிடம் தேவையில்லாமல் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. என்று பொறுமை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்கள் இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே சிரமம் இருக்கும். பதட்டம் இருக்கும். சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவாக சிந்திப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு யதார்த்தமாக எல்லாம் நடக்க கொடுங்க. வெளி உலக துறமும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பாடத்திட்டத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவரிடம் மட்டும் விலகி இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் நெருக்கமான சூழல் வெளிப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. என்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. திருவோணம். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். முடிவுல நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். மனசுக்குள் ஒருவித வலிமையும் இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். பண செலவை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுங்கள். உயரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. சென்று சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அது மட்டுமில்லை, இன்னும் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் நீங்க கவனமாக ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ பெயர் வராத வகையில செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். பண வரவை விட உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. தாமதமான பணிகள் கொஞ்சம் இருந்தது. சூடு பிடிக்க தொடங்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி பெற உதவும். இன்று பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்பட கொடுங்க. மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலும் இருக்குங்க. இன்று கும்ப ராசினியர்கள் மற்றவர்களுக்கு வழியை சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிக்க முடியும். சாதகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடித்தவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க.
என்ற விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமான பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் மன நிம்மதி அடைவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காதல் கண்டிப்பாக திருப்பத்தை கொடுக்கும். விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது மிக நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். பய உணர்வு இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மனதிற்குள் ஒருவித வலிமை உண்டாகக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும். காரியங்களில் வெற்றி இருக்கும். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எல்லாம் சரியாக நடக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். மீனம் ராசினியர்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் வலிமை உண்டாகக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்களும் வெளிப்பட கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். செயல்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. மனம் முவந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நிதி வசதியை பெருக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்டதை விட கூடுதலாக பணம் செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெரியவரின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உடன் இருப்பவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிரமத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில சிறப்பாக செய்ய முடியும். வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடக் கொடுங்க. உத்திரட்டாத்தி. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு, வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடுங்க. சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்கள் வெற்றி கொடுக்கும். வாகன யோகமும் ஏற்படக்கூடுங்க. ரேவதி, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள வெற்றி இருக்குங்க. தொழில் போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. சரியான நோக்கில் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கனவுகளை ஓரளவு நனவாக்கிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயரையும் எடுக்க முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.